Hello students, exercise 3.8 question number 1ல second subdivision. இது கொஞ்சம் repeated examsல கேட்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். x power 2, x power 3, x power 4, x power 1, x power 0. அந்த டிகிரி எல்லாமே சஃப்லாக இருக்கும், மாறி மாறி கிடக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுனேன், அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இல்லை ஹையஸ்ட் டிகிரி வந்து 4, அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அதை எழுதிருங்க ஃபஸ்ட்டு. 4x power 4. Next, degree 3. Next, degree 2. அது plus 37. ஆனால் plus போட்டு எழுதுங்க. Degree 1. லாஸ்ட்டாக degree 0. அதான் constant term. Degree 4, degree 3, degree 2, degree 1, degree 0. கரெக்டான ஆர்டரில் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? எக்ஸலை விட்டுருவோம். +4 -28 +37 +42 +9. இந்த மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. 28க்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது, அதை கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் மேலே யூஸ் பண்ணுங்க. நான் ரஃப் ஒர்க்கில் எழுதியிருக்கிறேன். 2 2s are 4. நீங்கள் ரஃப் ஒர்க்லாம் எழுதுன அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 2 2 2s are 4. கரெக்டாக இதை அடி கொடுத்துருங்க. எல்லா சமயம் அடி போயிடும். நெக்ஸ்ட்டு அந்த 2 நம்பர்ஸ் அப்படியே கீழே இறக்கிருங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே பார்த்து எழுதி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெளியே வரலாமா? மேலே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரை வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். மைனஸ் இருக்குது, போட்டுருங்க. 7 4s are 28. அப்படியே இந்த -7 வெளியேயும் அப்படியே மேலேயும் போட்டுருங்க. இப்போ இந்த வெளியே இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் மேலே இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் ரெண்டாவது லைனில் எழுதுவோம். இந்த இடத்துல எழுதுவோம். 7 7s are, அதான் -7ஐயும் -7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 7s are +49. ஓகேவா? மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ். ஸோ அதனால தான் +49. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ். -49 +37. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் வேல்யூ சைன் போடலாமா? 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 3 போனால் 1. இந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுருங்க. இங்கே எழுதிடலாமா? ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 நம்பர் அப்படியே கீழே இறக்கிருங்க. அப்படியே பார்த்து எழுதிருங்க. ரிமைண்டர் 0 தான், ஏன்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா அப்படியே 0 ஆயிரும். இப்போ வெளியே ஃபில் பண்ணுவோமா? மேலே இருக்குங்களா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2s are 14, -14 வரும். ஓகேவா? இப்போ உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். -12 / 4. ஓகேவா? அப்போ மைனஸ் வந்துடும். 4 3s are 12. கரெக்டாக? இப்போ இந்த -3 அப்படியே வெளியேயும் அப்படியே மேலேயும் போட்டுருங்க. இப்போ மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் எழுதுவோம். மாடுலஸ் போட்டுருங்க. அதுக்குள்ளே அப்படியே ஃபில் பண்ணுவோமா? +2 -7 -3. ஃபர்ஸ்ட் டேர்ம் அதில் x² சேர்த்துருங்க. செகண்டில் x சேர்த்துருங்க. இவ்வளோதான் ஆன்சர்.